அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு ஒரு கணவனோ அல்லது மனைவியோ ஒரு பார்ட்னரோ மிகவும் அடம் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது அதை எப்படி கையாளுவது? இப்போ உதாரணத்துக்கு அவங்க திடீர்னு நைட்ல எனக்கு இது வேண்டும் அப்படின்னு மனைவியோ கணவனோ மனைவி கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் எல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உடனே பயங்கரமா அடம் பிடித்து அழுந்தே ஆக வேணும் என்று அழுது புலம்புறது, இல்ல சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அதுக்கு ட்ரை பண்றது, இல்ல வீட்டை விட்டு நடுராத்திரில வெளியே போறது அப்படின்னு பயங்கரமான ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அந்த நேரத்தில் கணவன் அதை எப்படி கையாள வேண்டும்? ஸோ அதான் இன்றைக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு லெசன் எடுத்துக்கிறணும். முதல்ல இருந்தே நம்ம இறுக்கி பிடிச்சிருந்தோம்னா, சரியாக இருந்திருந்தோம்னா இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. இது எங்க இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, முதல்ல ஒரு செல்லம் கொடுத்துட்டு அது அப்படியே பெருசாகி பெருசாகி ஒரு ஸ்டேஜ்ல கட்டுக்கடங்காமல், ஏன்னா அங்க ஒரு ஈகோ ஃபார்ம் ஆயிருது. கேட்டா கண்டிப்பா கிடைக்கும், அடம் பிடித்து கேட்டா கிடைக்கும், ஏன்னா இத்தனை நாள் கிடைச்சிட்டு தானே இருக்கு, முதல்ல இருந்து கிடைக்குதுல அப்படின்னு சொல்லும்போது எப்படியாவது அடம் பிடித்து வாங்கியே ஆக வேண்டும் என்கின்ற வீரியம் அதிகமாகி, அதனாலதான் இந்த லெவலுக்கு சூசைட் லெவலுக்கு உள்ள போறி எப்படியாவது வீம்பு பிடிச்சி அதை வாங்கி ஆகணும். ஏன்னா அவனோட வீக்னஸ் தெரியுது, வாங்கி கொடுத்துருவான்ட்டேன். ஏன்னா முதல்ல இருந்து அதான் நடந்திருக்கு. முதல் நாளே கேட்கும் போதே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா மறுத்திருந்தான்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூடாம வீரியம் கூடி இருக்காது, அடங்கி இருக்கும். ஸோ அது ஒரு லெசன் எடுத்துக்கணும். சரி, முதல்ல இருந்து அப்ப மற்ற விஷயங்கள்ல முதல்ல இருந்தே தெளிவாக நம்ம கெப்பாசிட்டி புரிஞ்சு விருப்ப வெறுப்பு இல்லாம சமநிலையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதுல மிக தெளிவாக முதல்ல இருந்தே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது. இல்ல அப்படி இருந்தும் ஒரு ஸ்டேஜ்ல ரியலைஸ் ஆயிட்டேன் நான் தப்புதான், ஆனா இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அது புரியுது. எந்நேரம் எது நடக்குதுன்னு தெரியல, எந்த நேரத்துல எந்த மூடு அவங்க இது பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். டெக்னிக் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, பொதுவா இந்த கம்பெனிலாம் வச்சிருப்பான் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், எஸ்ஓபின்னு ஒரு எஸ்ஓபி டெவலப் பண்ணணும். அப்ப எஸ்ஓபியை அந்த மனைவியையே ரெடி பண்ண சொல்லணும். எந்த நேரத்தில் எதை கேட்கலாம், எந்த நேரத்தில் எதை கேட்கக்கூடாது, எந்த நேரத்தில் எதை கேட்டால் அது நடைமுறைப்படுத்த முடியாமல் போனாலும் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருவருக்கும் ஒப்பந்தம் படி அவளையே, ஏன்னா நார்மலா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஒரு ஆசை தூண்டி ட்ரிகர் ஆகி ஈகோ தலையில உட்காரும் போதுதான் அது அல்லோல ஹல்லோல பட்டு பிரச்சனையாகுது. ஸோ அப்ப நார்மலா இருக்கும்போது நான் திடீர்னு கேட்ட எல்லா டைமும் இப்படி பண்ண முடியாது. மூல ரூல்ஸ் நீ மாசத்துக்கு எத்தனை நாள் கேட்ப, அடம் பிடித்தா எந்த எந்த லெவலுக்கு அடம் பிடிக்கலாம், எதுக்கு அடம் பிடிக்கிற, எந்த நேரத்துல அடம் பிடிக்க கூடாது, அடம் பிடித்தா இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீயே எழுது அப்படிங்கிற மாதிரி. கெப்பாசிட்டி என்ன, என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய மனோநிலை என்ன, என்னுடைய அறிவு என்ன, இதுதான் என் கெப்பாசிட்டி. மீறி நீ எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிந்து உன் நிலையும் புரிந்து இருவருக்கும் மியூச்சுவலா வர்ற மாதிரி நீ எழுத எஸ்ஓபிய அப்படின்னு அந்த எஸ்ஓபி எழுதி மியூச்சுவலா வந்தும்போது திடீர்னு அடம் பிடிக்கும். எஸ்ஓபியில பாரு அது இல்லை, ஸோ நீ பார்த்துக்கோ, நீ எழுதின எஸ்ஓபி தான், அதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர்கள் ஃபாலோ செய்வதற்கு ஒரு இதாக வைக்கலாம். அடுத்து அதுக்கு மீறி பயங்கரமா அடம் பிடிச்சாங்கன்னா, இல்லம்மா என்னால முடியாது அப்படின்ட்டு தெளிவா நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் எனக்கு குற்றுணர்வு வரக்கூடாது, மேலும் அவர்களும் குழம்பக்கூடாது. ஏன் இப்படி ஆயிட்டான், ஏன் இப்படி பண்றானே அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக மிக தெளிவான ஒரு நீட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு தடவையாவது. ஸோ எதற்கு அது தவறு, என்னால் முடியாது, இது என்னுடைய எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, அதை என்னால் பண்ண முடியாது, அதை என் கொள்கைக்கு எதிராக இருக்கிறது, அது வேண்டுமானாலும் யார் மூலியமானாவது சாதித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த கண்டிஷனும் உனக்கு போடல, அதனால் நீ எந்த கண்டிஷனும் எனக்கு போற்றாத
அப்படிங்கிற மாதிரி தெளிவா எஸ்ஓபில தெளிவா இருக்கணும். எப்பயுமே நம்ம ஒண்ணு எதிர்பார்த்து நம்ம எங்கேயோ அடம் பிடித்து நம்ம எங்கேயோ வீம்பு பிடித்து நம்ம எங்கேயோ எக்ஸ்பெக்டேஷன் பிஸ்னஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேற எங்கேயாவது கஸ்டமர்கிட்ட வீம்பு பிடிச்சி கருத்தை திணிக்கலாம், இல்ல கஸ்டமர்கிட்ட வேலை வாங்கலாம், இல்லைன்னா ஒர்க்கர்கிட்ட வேலை வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மகிட்ட இருக்கலாம். அதுக்குதான் பக்கத்திலேயே ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க அண்ணன். ஸோ நாம முழுமையாக சமநிலை சரணடைந்து முழுக்க முழுக்க சரணாகதிக்கு சென்று விட்டு சரணடைந்து நான் சமநிலை அடைந்து எங்குமே விருப்பெருப்பு இல்லாம இருக்க ஒரு மனோநிலைக்கு நான் வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அங்கே வரும்போது எனக்கு கர்மா தானே அது. ஸோ என்னுடைய கர்மா ஆட்டோமேட்டிக்கா அங்கே தீர்ந்து எப்போ விருப்பெருப்பு இல்லாம போறேன்னா அப்ப என் கர்மா தீர்ந்துடும். ஸோ முழுக்க முழுக்க என் கர்மாவை முழுசா தீர்ப்பதற்கு நான் விருப்பெருப்பு இல்லாம சமநிலை நோக்கோடு செல்வதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்வதில் மிக மும்முரமாக இருக்கும் பட்சத்துல நீ ஒரு ஸ்டெப்பு வைத்தா நான் 10 ஸ்டெப்பு வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த கர்மயோகத்துல அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த சூழல் கொஞ்சம் அடங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கர்மால அது இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. அது முதல்ல நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுல நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் படி நான் ஏன் பண்ணல அப்படிங்கிறதுல நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை தடுக்க வேண்டும். அதாவது சூசைட் பண்ணிக்க போறேன்னா அது அப்படியே நீ பண்ணிக்கிட்டே இரு, ஏன்னா கர்மயோகி நீ பண்ணிக்கிட்டே இரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படிலாம் முடியாம டப்புன்னு அவளை தடுத்து அதெல்லாம் முடியாது நீ இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க தெரிந்தவர்கள் வரும் வரை நாம் கூட இருந்து ஒரு ஃபோர்ஸ்ல அவங்கள உட்கார வைக்கணும். அப்ப வெளியே போறேன்னா வெளியெல்லாம் இந்த நேரத்துல போகாத, நாளைக்கு உங்க அப்பா அம்மா வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க, கேட்டு வெளியே போ. இப்ப நீ வெளியே போறது அது தகாதது, அலோவ் பண்றது எனக்கு முறையல்ல, நீ வேணா என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா வெளியே அலோவ் பண்ண முடியாது, சூசைட் பண்ணவும் அலோவ் பண்ண முடியாது, உன்னை கத்தியால் அறுத்து கொள்ளவும் அலோவ் பண்ண முடியாது, நீ இப்படிதான் இருந்தாக வேணும். அங்க கொஞ்சம் மெனக்கட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. பிசிக்கலி அலோவ் பண்ணாம இருப்பதற்கு உண்டான ஒரு முயற்சியை செய்து அந்த இரவை கழித்து விட்டு பின்பு மறுநாள் காலையில நம்ம என்ன பண்ணணுமோ அது தெளிவா ஏன்னா நம்ம கெப்பாசிட்டி இல்லை, கெப்பாசிட்டி இல்லாம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப மெயின். ஸோ அதை பண்ணிடணும். இல்லை நான் பக்தி யோகியாக இருக்கிறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க சரண்டர் போயிட வேண்டினா நான் டீல் செய்வதற்கு ஐயா நீ டீல் செய்து அப்படின்ட்டு மனப்பூர்வமாக முழுமையாக அவனிடம் அவளை ஒப்படைத்து விட்டு நீதான் எனக்கு கரி என்று முழுமையாக சரண்டர்ல இருந்தோம்னா சூப்பரா அங்கே கண்ணனோ இறையோ இயற்கையோ நமக்கு என்ன சரண்டர் ஆயிட்டோம்னா அப்ப அங்க கேர் எடுக்க வேண்டிய நிலைமை அங்க போயிருது. நான் சொல்லும் போதுதான் நீயே பண்ணிக்கொண்டு விட்டுறேன். நான் சரண்டர் ஆயிட்டேன்னா சூப்பரா அங்கே இருந்தும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வழங்கும். அப்ப அந்த பிரச்சனையில இருந்து எனக்கு என்ன லெசன்னா நான் முழுமையான சமநிலைக்கு வர வேண்டும், முழுமையான சரண்டருக்கு வர வேண்டும், நான் முழுமையான கர்மயோகத்தில் இருப்பதற்கு அது ஒரு சூழலாக என்னை மாற்றிக்கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டு வந்தாலே நான் இங்கே ஞான பிரகாசம் அடைய அந்த சூழல் இந்த பிரகாசத்தினால் அந்த சூழல் அப்படியே டம்மியாக கூடிய வாய்ப்பை எளிதாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த குரு கவசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஞானதேவருடைய கவசம் நம்மளை அவ்வளவு ஈஸியா ஒரு என்ட்ராகி அட்டாக் பண்ண விடாது. நான் பூரணமாக சரண்டர்ல விருப்பெருப்பு இல்லாம சமநிலையில இருக்கும் பட்சத்துல அது என்னை காக்கும். ஸோ என்னை நம்புவதை விட என் அறிவை நம்புவதை விட வேற யாரையுமே நம்புவதை விட முழுமையான அந்த ஞானத்தையும் சரண்டரையும் கண்ணனையும் நான் என்னை ஒப்படைத்துக் கொள்ளும் போது அதற்குண்டான சாதனைகள் செய்து கொண்டிருக்கும் போது அது எனக்கு ஒரு அரணாகி அது அவர்களையும் மேம்படுத்தி நமக்கும் பாதிப்பில்லாமல் எடுத்து செல்லும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலை அவ்வளோ ஈஸியெல்லாம் கட்டுப்படுத்தி ரொம்பலாம் முடியாது. ஸோ நான் அந்த சூழலை எப்படி எடுத்துக்கிட்டு என்னுடைய சோம்பேறித்தனத்தையும் என்னுடைய அகங்காரத்தையும் என்னுடைய விருப்பு வெறுப்பையும் அகற்றுவதற்கு முழு முயற்சி செய்து கொண்டேன். அதெல்லாம் எனக்கு அலாரம் மாதிரி. ஸோ அந்த கஷ்டத்திலேருந்து மீளணும்னா நான் இங்கே வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற முழு எந்தூள எனர்ஜியில அந்த ஃப்ளோவை கொண்டு நாங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லை யோகத்துல இருந்தீங்கன்னா எந்த சக்கரா வீக்க இருக்கு அந்த நேரத்துலன்ட்டு அந்த சக்கராவை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உண்டான அது யோகி ப்ராசஸாக யோகம் பண்ற டைமாக அதை நம்ம மாத்தி மாத்தி அமைக்க, அது பக்தி பண்ற டைமாக, ஞானத்தை எடுக்கிற டைமாக, கர்மயோகம் பண்ற டைமாக, இல்லை யோகம் பண்ற டைமாக அதை நான் மாற்றி அமைக்க அமைக்க என்னுள்ள ஸ்ட்ரென்த்தும் பிறக்கும், சூழலும் வலுவிளக்கும்,
என்பதை புரிந்து கொள்ளலாம். இதுதான் என்னுடைய ஆன்சர். ஹலோ.